ஆளுநர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆளுநரை விட நீங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. தமிழ்தாய் வாழ்த்தை வந்து ஆளுநர் முன்னாடி நாங்கள் பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கி இங்கே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இல்லை, ரொம்ப அபத்தமான பேச்சு, மிக மிக அபத்தமான பேச்சு, பக்குவமற்ற பேச்சு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான இசைவான போக்கை இரண்டு பேருக்கும் இடையே இரண்டு கட்சிகளுக்கிடையே, எதிரும் புதிருமான கட்சிகளுக்கிடையே சமரசம் என்று அதை பேசுவது ரொம்ப ரொம்ப தவறான, பக்குவமற்ற, தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு பேச்சு. திமுக அரசு ஸ்டாலின் கவர்மெண்ட்டு எழுதி கொடுத்த உரையை அன்றைய ஆளுநர் ஆர்.என். ரவி பேச மறுத்தார். அது சித்தாந்த கோட்பாடு வேறுபாடுகள் என்று நிச்சயமாக இருக்கலாம், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த ஆளுநர் திமுக அரசு செய்திருந்த எந்த திட்டங்கள் அல்லது கடைப்பிடித்த கொள்கைகளுக்கு எதிராக விஜய் அரசு எழுதி கொடுத்த உரையை படித்திருக்கிறார். ஏதாவது ஒரு இஷ்யூ சொல்லுங்கள். கண்டென்ட் ஷுட் ஸ்பீக், நாட் அதர்வைஸ். ஆங்கிலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் விஜய் முதலமைச்சரானதை இன்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரச்சனையின் மூல வேறு அதுதான். அதனால் எது செய்தாலும், விஜய் அரசு எது செய்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அது தவறாகத்தான் பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மனநிலையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் உதயநிதி ஸ்டாலினும் வெளியில் வர வேண்டும். ஏன்னா இது மேலும் மேலும் மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கை சிதைக்கும். தமிழ்தாய் வாழ்த்து ஒரு முறையும், நிகழ்ச்சி முடிஞ்சோடனே தேசிய கீதம் ஒரு முறையும் தான் பாடப்பட்டு நிகழ்ச்சி முடியும். ஆனால் இந்த முறை நாங்கள் கேட்பது, ஏன் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. இந்த நம்மளுடைய டெரிட்டரியை ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு இங்கே என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உறுப்பினர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் அவர்? முரண்பாடு இல்லாமல் விஜய் அரசும் ஆளுநரும் இருக்கிறார்கள். விஜய் அரசு எழுதி கொடுத்த உரையை அப்படியே ஆளுநர் படிக்கிறார் என்றால் தாவிகாவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விட்டது என்கிறார். அபத்தமான குற்றச்சாட்டு, மிக மிக அபத்தமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு எப்பொழுது உண்மையாக இருக்கும் என்றால், கொள்கை அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் கடைப்பிடித்த சில விஷயங்களை, ஏதாவது ஒரு விஷயத்தை, சில விஷயங்கள் கூட இல்லை, ஜஸ்ட் ஒன் இஷ்யூ, ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்கள் கொள்கை ரீதியாக மாற்றி அதை ஆளுநர் படித்து ஒரு கொள்கை மாற்றம் நிகழ்ந்திருந்தால் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு அதில் ஓரளவு உண்மை இருக்கும். அல்லது பிரைம ஃபஸை ஒரு மேம்போக்காக பார்க்கும்போது ஒரு தெர் இஸ் சம் லாஜிக், ஃபேக்ட் இருக்கான்னு தெரியாது, லாஜிக்கலி உதயநிதி ஸ்டாலின் டு சர்டன் எக்ஸ்டெண்ட் கரெக்டாக நம்ம சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்லையே, ஒரு இஷ்யூ கூட உங்களால் சுட்டி காட்ட முடியும். நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு கொள்கை சமரசத்தை விஜய் அரசு செய்து கொண்டிருந்தால் இதை நீங்கள் வச்சிங்கன்னா அது கரெக்ட். விஜய் அரசுக்கும் மோடி அரசுக்கும் அல்ல, பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு சமரசம் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவி அது. ஹி இஸ் ஹோல்டிங் அ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டிங். 59 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி குழு தலைவர், 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க ஒரு கட்சியின் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். பொறுப்புணர்வுடன் தான் அவர் பேச வேண்டும். துரதிருஷ்டவசமாக அவர் பொது மேடையில் பேசுவது போல சட்டமன்றத்துக்கு வெளியே நின்று பேசி கொண்டிருக்கிறார். தாவேகாவுக்கும் பிஜேபிக்கும் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னு கவர்னர் உரையை அடிப்படையாக வச்சு ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி முன்வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். கொள்கை அளவில் என்ன சமரசம் நடந்தது? அதுதான் அளவுகோல். ஜஸ்ட் பிகாஸ் கவர்மெண்ட் எழுதி கொடுத்த உரையை ஒரு கவர்னர் அப்படியே படிக்கிறாருன்றது 2 பேருக்கிடையே காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சுன்றது கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இந்த அரசின் மீது வீச வேண்டும் என்ற அந்த ஒரு கோபத்தின் அடிப்படையில், இன்னும் சொல்லப்போனால் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டுகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டு ஒரு தீவிரமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு ஒரு பொறுப்புள்ள பதவி, மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் இளைஞரணி தலைவராகவோ திமுக தலைவராகவோ இருந்தால் நான் இதை சொல்ல மாட்டேன். அவர் வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு போட்டோம்னு விட்டுடலாம் நம்ம. அது பாலிடிக்ஸ், எதிர்கட்சி அப்படி தான் பேசுவாங்க. பட் ஹி இஸ் த லீடர் ஆஃப் த அப்போசிஷன். பிரிட்டிஷ் சிஸ்டம் படி பார்த்தா இஸ் த ஷேடோ சீஃப் மினிஸ்டர். கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங் அது. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவி எதிர்க்கட்சி தலைவர் என்பது. அவர் கேபினட் ரேங்க் இன்றைக்கி. அவருக்கு கார் கொடுத்துருக்க அரசு, அவருக்கு பாதுகாவலர்களை கொடுத்திருக்கிறார்கள், தொலைபேசி உண்டு, அவருக்கு உதவியாளர்கள் உண்டு, அரசு சம்பளத்தில், வரிப்பணத்தில், நம்முடைய வரிப்பணத்தில்
அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வாய் பொளித்ததோ மாங்கை பொளித்ததோ என்று ஏன் சொல்லுகிறார்? இது திமுக மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் உதயநிதி ஸ்டாலினின் நம்பகத்தன்மையை மேலும் மேலும் சிதைக்கும். 4 சீட் சோஃபா வந்து 5 சீட் சோஃபா ஆட்சியாக மாறிடுச்சு. இது போன்ற விமர்சனங்கள்லாம் வந்துட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள்ட்ட இருந்து சில பேர் எதிர்பார்க்கல அப்படிங்கிறத அவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லை, புரிஞ்சுக்கலாம் மாட்டாங்க. டிஎம்கேவோட டிஎன்ஏ தெரிஞ்சவங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க ஒருபொழுதும் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். த ப்ராப்ளம் இஸ், இப்போ ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் கட்சி இருந்து தலைவராக, அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் கூட வந்து ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான ஸ்பேஸ் உண்டு. இப்போ அது இல்லைன்னு எனக்கு தோணுது. இது வரும் நாட்களில் இன்னும் மோசமாக போகும், இன்னும் மோசமாக போகும். அரசும் வந்து 6 மாதங்கள் அல்லது ஓராண்டு காலத்தில் வந்து மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு செல்வாக்கு இழக்கும். அப்போ இன்னமும் இது வந்து திமுகவோட இந்த அரசியல் தான் அவங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அல்லது எத்தனை மாதங்கள் எத்தனை ஆண்டுகள் இந்த அரசு நீடிக்குதோ அது வரைக்கும் வந்து திமுக இதே பாதையில் தான் போகும். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் மோசமாக கூட போகுமே ஒழிய இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக போவதற்கான, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ இன்றைக்கி அவர் பேசுகிறார், எதிர்க்கட்சி தலைவர், நாங்கள் செஞ்சதெல்லாம் நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க, 38 நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு. யாராவது கேட்டால் சிரிப்பாங்க. 38 நாளில் ஒரு கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும்? டே 1லேருந்தே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் கவர்மெண்ட்டில் 30 நாளில் நீங்கள் என்ன சாதிச்சிங்க? சட்டம் ஒழுங்கு எந்த லெவலில் இருந்தது? ஒருத்தங்க கூட அதை பேசலை. மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எதிர்கட்சியாக இருந்தாலும் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆனால் மக்கள் மீடியாவை மீறி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ 38 நாளில் நீங்கள் என்ன சாதிச்சிங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த கேள்வியை எவ்வளோ அபத்தமான கேள்வி, எவ்வளோ தவறான கேள்வி. தோல்வியின் யதார்த்தத்தை, தோல்வியை திமுக அரசால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்களால் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் சிக்கலுக்கான முதல் காரணம். என்றைக்கு அந்த யதார்த்தத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக இன்றைக்கி மாறிட்டு இருக்குது. ஒருவேளை பெருந்தன்மையாக இன்னும் நம்ம டைம் கொடுக்கலாம் இந்த விஷயத்துக்கு, சட்டம் ஒழுங்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் இவங்களோட இமேஜ் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அது மக்கள் மத்தியில் இவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா இவங்க இமேஜ் கூடும். நான் சொல்கிறது 6 மாதம், எங்களால் அவ்வளோ பொறுத்துக்க முடியாதுன்னா 100 நாள்யா, ஒரு 100 days டைம் கொடுங்க கவர்மெண்ட்டுக்கு. முடியவே முடியாது. இன்றைக்கே சரியாகணும். இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு வந்து நாளைக்கு எலெக்ஷன் வச்சு நாளைக்கு மறுநாள் திமுக ஆட்சிக்கு வந்துடணும். அதுதான் அவங்களோட நோக்கம். அவங்க பேச்செல்லாம் செயல்பாடெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. கடந்த காலங்களில் அவங்க இப்படி இருந்ததில்லை. துரதிருஷ்டவசமாக இன்று அப்படித்தான் திமுகவோட அணுகுமுறை இருக்குது. இன்றைக்கி விஜய் கவர்மெண்ட்டுக்கு வந்துடணும், நாளைக்கு எலெக்ஷன் வைக்கணும், நாளைக்கு மறுநாள் திமுக ஆட்சி அமைஞ்சிடணும். இதுதான் திமுகவோட நோக்கம். இது வந்து முதல்ல சாத்தியமாக, நான் இன்னொன்று சொல்கிறேங்க, 6 மாதமோ 1 வருஷமோ விஜய் அரசு கவிழ்துன்னே வச்சுக்கோங்க, தெரியாது. இப்போல்லாம் வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாத அரசு எந்த நேரமும் கவிழலாம், கவிழ்க்கப்படலாம். அதெல்லாம் நான் மறுக்கலை. இந்த அரசு 5 வருஷம் நீடிக்கும்லாம் நான் சொல்லலை. எனக்கு தெரியாது. இது நீடிக்கலாம், நீடிக்காமலும் போகலாம். இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது கவுந்ததுன்னா ஆச்சரியம் கிடையாது. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஓகே. எப்போ கவுந்தாலும் மறுபடியும் திமுக வராது. 5 வருஷத்துக்குள்ளே கவுந்ததுன்னா ஒரு ஃபுல் 5 years ஆளை விட்டுட்டு அதுக்கு பிறகு எலெக்ஷன் வச்சதுன்னா திமுக வரத்துக்கு ஓரளவு வாய்ப்பு உண்டு. 5 ஆண்டு காலத்துக்குள்ளே அது தானாக கவுந்தாலும், இவங்க ஏதாவது சில்மிஷம் பண்ணி கவுத்தாங்கன்னாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எப்படி நடந்தாலும் 6 மாதம் ஓராண்டுக்குள் இந்த அரசு அல்லது 2 ஆண்டுகளுக்குள் கவிழ்கிறது அல்லது கவிழ்க்கப்படுகிறது என்றால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், திமுக ஆட்சியை பிடிப்பது என்பது ஆங்கிலத்தில் சொன்னால் நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். வாய்ப்பே கிடையாது ராஜா. சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது.